நீ மறுபடியும் ஒரு தடவை கண்ணாடியில உன் முகத்தை பாத்துக்கணும். நீ என் மாஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவறதுக்கு தகுதி இல்லாதவ. ஹீரோ சொல்றான், சுவங், நான் பணத்துக்கு பின்னாடி ஓடுறது தப்புன்னு சொல்லல. நான் ஏழைங்கிறதுக்காக என்னைய விட்டுட்டு போயிருந்தா நான் உன்னைய மன்னிச்சிருப்பேன். ஆனா நீ யாங் ஷாவை கூட சேர்ந்து என்னைய அசிங்கப்படுத்தின, அவமானப்படுத்தின. இந்த விஷயத்த நான் எப்பவும் மறக்க மாட்டேன். அதனால நான் உன்கிட்ட ஒன்னு மட்டும் சொல்ல விரும்புறேன். போடிடி நாயே. இத கேட்டதும் சூவாங், இல்ல லீஃபன், நீ என்னை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டே, லீஃபன், நீ எங்கூட இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கத்துறா. லியானியும் மனசுக்குள்ள நினைக்கிறா, நீ என் மாஸ்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சியே, உனக்கு உன் இடம் தெரியாது போல. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த நாயோட கண்ணீர் என்கிட்ட வேலை செய்யாது. எனக்கு முழு உண்மையும் தெரியும். என் போன ஜென்மத்துல நான் எவ்வளவு வலிகளை அனுபவிச்சிருக்கேன். என் எல்லா எலும்புகளையும் ஒடிச்சு போட்டாங்க. அப்புறம் நான் செய்யாத தப்புக்காக என்னைய ஜெயில போட்டாங்க. என்னைய ஜெயில இருந்து வெளியெடுக்கிறதுக்காக எங்க அப்பா அவர் உயிரையே தியாகம் பண்ணாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாய் சுவாங்கான். அதனால நான் இவளை ஈஸியா விட மாட்டேன். நான் இவளை மெதுமெதுவா துடிக்க வச்சு காயப்படுத்துவேன். இவ வாழ்க்கைய நான் ஒரு தெருநாயை விட மோசமாக்குவேன். மிங்காவ் கத்துறான், லீஃபன், நீ இங்கிருந்து ஓடி போக முயற்சி பண்ணாத. என் அன்கிள் இப்ப இங்க வந்துருவாரு. ஹீரோ சொல்றான், நீ இன்னொரு தடவை உளர்னா நான் உன் உயிரை எடுத்து உன் வாயை எப்பவும் மூடிடுவேன். அப்ப அங்க ஒரு ஜீப் வந்து நிக்குது. மிங்காவ் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஃபைனலி என் அங்கிள் இங்க வந்துட்டாரு. இனிமே லீஃபன், உன் வாழ்நாள் முடிஞ்சுது. நீ சீக்கிரமே சாக போற. அப்புறம் அவன், அங்கிள், இந்த ஆளுதான் லீஃபன். இவன் தான் என்னை அடிக்க துணிஞ்சான். நீங்க சீக்கிரமா இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்றான். வந்தது வேற யாரும் இல்ல, அந்த ஓல்டு மேன் தான். அவர் பிரின்சிபல் லீ. என் பையன் செஞ்சது எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவன் கிளாஸ்மேட்ஸையும் டீச்சர்ஸையும் அடிச்சதுக்கு நீங்க அவன் காலை ஒடிச்சது சரிதான். அவன் அதுக்கு தகுதியானவன் தான். அவன் அங்கிளா அவனை ஒரு நல்ல மனுஷன் ஆக்குறதுல நான் தோத்து போயிட்டேன். எங்க ஃபேமிலியால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்றாரு. மிங்காவ் கத்துறான், அங்கிள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லீஃபனிய 2 காலையும் ஒடிச்சிட்டான். நீங்க அவனை முதல்ல கொல்லுங்க. அங்கிள் மிங்காவ் கண்ணத்துல பலார்னு ஒரு அரவிட்ட, நீ நம்ம ஃபேமிலி பேரை கெடுக்கிறதுக்குன்னு பிறந்திருக்க. மிஸ்டர் லீ உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்து சரிதான் பண்ணியிருக்காரு. போய வண்டியில உட்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க தாத்தா வராரு. அவரும் அங்கிளும் பேசிக்கிறாங்க. அப்புறம் தாத்தா அந்த அங்கிள் கிட்ட, மாஸ்டர் லீஃபன் தான் நீங்க தேடிட்டு இருக்கிற மாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. அந்த அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட, மாஸ்டர் லீ, நாங்க இங்க நின்னு பேச முடியாது. நீங்க எங்க கூட வாங்க. உங்களுக்கு எங்க உதவி தேவை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ, சரி, உங்களுக்கு என் உதவி தேவைன்னா நான் கண்டிப்பா உதவி பண்றேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அங்கிள் சொல்றாரு, மாஸ்டர் லீ, இந்த தடவை எங்களுக்கு உங்க உதவிதான் தேவை. சைனாவோட பெரிய ஐடல் மூட்டாங் வான்சுவை காப்பாத்துறதுல. அவ சைனாவோட டாப் ஐடல். அவளோட மில்லியன் கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. அடுத்த வாரம் அவளோட ஒரு கான்சர்ட் இருக்கு. நாங்க அவளோட செக்யூரிட்டிக்கு பொறுப்பெடுத்திருக்கோம். நீங்க இந்த வேலையை செஞ்சா நான் உங்களுக்கு 100 மில்லியன் தரேன். ஹீரோ சொல்றான், என்ன மன்னிச்சிடுங்க, ஆனா எனக்கு யாருக்கும் பாடிகார்டா இருக்கிறதுல எந்த ஆசையும் இல்ல. எனக்கு யாரோட பாடிகார்டா இருக்கிறதுலையும் எனக்கு ஆசையே இல்ல. அந்த அங்கிள் சொல்றாரு, மூட்டாங் வான்சு அப்பாவும் இன்னும் பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். அவர் நம்ம நாட்டுக்காக நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்காரு. அதனால அவர் தான் பொண்ணை வளர்றத கூட பார்த்ததில்ல. இப்ப அவர் நம்ம நாட்டுக்காக ஒரு ரகசிய ஆயுதம், த ஈடன் சீரமை உருமாக்குறதுல ஈடுபட்டிருக்காரு. அந்த சீரம் தயாரானதும் நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சோல்ஜர்ஸ் அவங்க பவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். நம்ம எதிரிகள் இந்த சோதனையை நிறுத்த நம்ம ரகசிய பேச தேடிட்டு இருக்காங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டங்கிறதுனால என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்களை கடத்த முயற்சி பண்றாங்க. அவனுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவ பொண்ணு மூட்டாங் வான்சு மட்டும்தான். அவ பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவனால சோதனையில கவனம் செலுத்த முடியாது. அப்ப இந்த சோதனைக்கு பின்னாடி நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ண எல்லா பணமும் வேஸ்ட் ஆயிடும். அதனால நான் உங்ககிட்ட கை கூப்பி கேட்கிறேன், நீங்க நம்ம நாட்டுக்காக மூட்டாங் வான்சுவை காப்பாத்துறதுல எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், த ஈடன் சீரமா, இது ஒரு சாதாரண மனுஷனை அசாதாரண மனுஷனா மாத்தும். அவனோட சக்தி திடீர்னு அதிகமாயிடும். இது கல்டிவேஷன் அதிகப்படுத்த ஒரு கீழ்த்தர தந்திரம். அங்கிள் சொல்றாரு, உண்மையில இந்த ரிசர்ச் டீமுக்கு ஈடன் சீரமோட ஒரிஜினல் மெட்டீரியல் சுஷான்ல இருந்து கிடைச்சது. ஹீரோ நினைக்கிறான், சுஷானா? இம்மோர்டல் ரியல்ம்ல ஒரு சுஷான் ஸ்வாட் செக்ட் இருந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் வருது. அவங்க கிட்ட பவர்ஃபுல்லான ஆட்கள் இருந்தாங்க. அவங்க வால் டெக்னிக்கால எங்க வேணாலும் பறந்து போவாங்க. ஆனா அந்த செக்ட் ரொம்ப மர்மமானது. ஜூலி கூட அவங்க கேட்டுக்குள்ள போக முடியல. துரதிருஷ்டவசமா நான் போன ஜென்மத்துல சுஷான் ஸ்வாட் செக்டோட ரகசியத்தை தெரிஞ்சிக்காமலே செத்து போயிட்டேன். ஆனா இப்ப இந்த அங்கிள் சுஷான் பத்தி சொன்னதும் நான் அங்க போய் அந்த செக்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். தாத்தா சொல்றாரு, மாஸ்டர் லீ, நீங்க சூ டிவைன் ஸ்டோனை தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு சூ டிவைன் ஸ்டோன் இருக்கு. நீங்க இந்த மிஷனை முடிக்க உதவி பண்ணா மிஷன் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு அந்த ஸ்டோனை கொடுக்குறேன். ஹீரோ சொல்றான், சரி, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயார். ஆனா எனக்கு 2 நிபந்தனைகள் இருக்கு. முதல் நிபந்தனை, சுஷான்ல இருந்து கொஞ்சம் வந்த எல்லா பொருட்களையும் நான் பார்க்கணும். 2வது நிபந்தனை, நான் எதுக்கு அதை பார்க்கறேன்னு நீங்க யாரும் என்கிட்ட கேட்கக்கூடாது. அங்கிள் சொல்றாரு, சரி, ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் எங்க அப்பா கிட்டையும் சில கவர்மெண்ட் ஏஜென்சி கிட்டையும் பேசணும்.
ஹீரோ சொல்றான், சரி நீங்க உங்க டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு அவசரம் இல்ல. சூஜா சிங், நான் அந்த வானுவாயிலியை வாங்கணும், அந்த இடம் புறாவையும் அதை சுத்தி இருக்கிற இடங்களையும். தாத்தா சொல்றாரு, மாஸ்டர் லீ, அந்த இடம் பேய் இருக்கிற இடம், அங்க நிறைய மாஸ்டர் செத்து போயிருக்காங்க, இது தெரிஞ்சும் நீங்க அந்த இடத்த வாங்க விரும்புறீங்களா? ஹீரோ சொல்றான், சூஜா சிங், நான் சமீபத்துல தான் வானுவாயிலியோட ஈவில் எனர்ஜியோட மூலத்தை அழிச்சேன், அதனால இப்ப அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அது ஒரு சாதாரண இடம்தான். அதை வாங்கறதுக்கு எனக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. தாத்தா நினைக்கிறாரு, நம்ம கவர்மெண்ட் எத்தனையோ மாஸ்டர்ஸ் அந்த ஈவில் எனர்ஜி அழிக்க அனுப்புச்சு. ஆனா அவங்க எல்லாரும் பயந்து போய் அங்க இருந்து ஓடிட்டாங்க. அவங்க அந்த பேய்கள் அவங்க ஆன்மாவை புடிச்சு சாப்பிட முயற்சி பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை எவனாலையும் தோக்கடிக்க முடியல. ஆனா மாஸ்டர் லீ தனியாவே அந்த ஈவில் எனர்ஜியோட மூலத்தை அழிச்சிட்டாரு. இந்த உலகத்துல மாஸ்டர் லீயால முடியாததுன்னு ஏதாவது இருக்கா? நான் அவரை சந்திச்சதே கடவுள் என் மேல கருணை காட்டின மாதிரி இருக்கு. அதனால இப்போ மாஸ்டர் லீ அந்த இடத்த வாங்க விரும்புனா நான் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம். அந்த அங்கிள் சொல்றாரு, இப்போ மாஸ்டர் லீ எங்களுக்கு உதவி பண்ண ரெடியானதுனால நான் இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தாத்தாவும், நான் இன்னைக்கு என் பழைய ஃப்ரெண்டுக்கே அவன் பிரஷ்ட காலத்துல உதவி பண்ண முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாரு. சீன் கட் பண்ணா டோக்கியோல ஒரு பொண்ணு தன்னோட பாடி கார்ட்ஸோட ஒரு ஹோட்டலுக்குள்ள வர்றான். அவளை பார்த்ததும் பிரதர் பா, ஓ, இது உண்மையாவே மூட்டாங் வான்சுவா? அவ ஒரு உண்மையான அழகு. அவ டிவில தெரியறத விட நேரடியா இன்னும் அழகா இருக்கா. அவளை இன்னைக்கு நேரடியா பார்த்ததுல என் நாளே சிறப்பா போயிருச்சு அப்படின்னு சொல்றான். அங்கிள் சொல்றாரு, மாஸ்டர் லீ, பாருங்க, இவதான் அந்த பொண்ணு, நீங்க இவளதான் காப்பாத்தணும். வான்சு, இவர்தான் மாஸ்டர் லீஃப். உன் கான்சர்ட் அப்போ இவர்தான் உன் செக்யூரிட்டிக்கு கேரண்டி எடுத்திருக்காரு. மாஸ்டர் லீ சூசோ சிட்டியோட பவர்ஃபுல்லான மாஸ்டர். அதனால இனிமே நாம உன் பாதுகாப்பை பத்தி கவலைப்பட தேவையில்லை. வான்சு சொல்றா, அங்கிள் சு, நீங்க என் பாதுகாப்புக்காக இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு நன்றி. ஆனா இந்த மாஸ்டர் லீ என்ன காப்பாத்துற அளவுக்கு தகுதியானவரா எனக்கு தெரியல. இவர் ஒரு யங் மேன், இவர்கிட்ட அப்படி என்ன பவர் இருக்கும்? இவர் பாக்குறதுக்கே ரொம்ப வீக்கா தெரியலாரு. அசிஸ்டன்ஸ் என்ன கொல்ல வந்தா இவர் என்ன விடுங்க, தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியுமா? இவர் என் பின்னாடி நிக்கிற என் பாடிகார்டு ஜாக்சனை விட ரொம்ப பலவீனமா தெரியறாரு. அங்கிள் சொல்றாரு, வான்சு, நீ தப்பா நினைக்கிற. மிஸ்டர் லீஃபனை உன் பாதுகாப்புக்காக ரெக்கமெண்ட் பண்ணதே மிஸ்டர் சூதான். இந்த வேலைக்கு மிஸ்டர் லீஃபன் தான் ரொம்ப தகுதியான ஆள். அவரை விட உன்னை வேற யாரும் நல்லா காப்பாத்த முடியாது. அப்போ அவர் போனுக்கு ஒரு கால் வருது. அவர் பேசிட்டு, மாஸ்டர் லீஃப், ப்ளீஸ் வான்சுவை பாத்துக்கோங்க, நான் அவசரமா ஒரு மீட்டிங்குக்கு போகணும். வான்சு, என் பேச்ச கேளு, நீ மாஸ்டர் லீ சொல்றபடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வான்சு நம்ம ஹீரோ கிட்ட, சரி நீங்களும் இப்போ இங்க இருந்து போகலாம், எனக்கு உங்க பாதுகாப்பு தேவையில்லை. நான் அங்கிள் கிட்ட சொல்லி உங்க வேலைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்றேன். நான் உங்களை குறைச்சி எடை போடல, ஆனா நான் உங்களை விட நல்ல ஒரு மாஸ்டரை தெரியும். அவர் தான் சூசோ சிட்டியோட பவர்ஃபுல்லான மாஸ்டர். அவர் நீ லியோவை 3 அட்டாக்ல கொன்னுட்டாரு. அதனால நான் அவரை மட்டும்தான் நம்ப முடியும். ஹீரோ சொல்றான், நீ எந்த யங் மாஸ்டரை பத்தி பேசுறியோ அவர் உன் கண்ணு முன்னாடி தான் உட்கார்ந்திருக்காரு. நான் அங்கிளுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் உன்னைய காப்பாத்துவேன்னு. நான் என் சத்தியத்தை எப்பவும் காப்பாத்துவேன். வான்சு சொல்றா, நீங்க என் கூட ஜோக் பண்றீங்களா? நான் உங்க பேச்ச நம்பல. மாஸ்டர்ஸ்லாம் ஒரு மாபெரும் மனிதர்கள். அவங்க ஆறா சாதாரண மனுஷங்களை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா உங்களை பார்த்தா ஒரு சாதாரண மாஸ்டர் மாதிரி தான் தெரியறாரு. நீங்க அந்த உண்மையான கிராண்ட் மாஸ்டரை அவமானப்படுத்துறீங்க. அவ பாடிகார்ட் சொல்றான், நீ ஒரு வேஸ்ட், ஒல்லியான குரங்கு. உன்கிட்ட மிஸ் வான்சுவை காப்பாத்துறதுக்கு எந்த தகுதியாவது இருக்கா? அவன் நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ணி, அயோக்கியனே, நீ உன்னை ஒரு கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிக்கிறியா? என் பஞ்ச கூட தாங்க முடியாது. வான்சு கத்ரா, அங்கேயே நில்லுங்க, இங்க சண்டை போட தேவையில்லை. பாடிகார்ட் சொல்றான், அயோக்கியனே, இன்னைக்கு நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மிஸ் வான்சு உன்னை காப்பாத்திட்டாங்க. இப்போ சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு, இனிமே என் முன்னாடி வராத. வான்சு சொல்றா, லீஃபன், உனக்கு சுயமரியாதைன்னு ஒன்னு இருந்தா சீக்கிரம் உன் வீட்டுக்கு திரும்பிப்போ. இங்க உட்காந்து உன் சுயமரியாதையை கெடுத்துக்காத. ஹீரோ சொல்றான், போதும் உங்க உளறல். உங்கள மாதிரி முட்டாள்கள் கிட்ட பேசுறதே கஷ்டம். உண்மையை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்ல வேலை நீ உன் பாடிகார்டை நிறுத்த சொன்ன. அவன் அட்டாக் என்ன தொட்டு இருந்தா கூட அவன் செத்துருப்பான், நான் இல்ல. உன் பாடிகார்டு கத்துறான், அயோக்கியனே, நீ என்னையும் மிஸ்ஸையும் அவமானப்படுத்திட்ட. நான் இப்பவே உன் கை காலை உடைக்கணும். வான்சு மனசுக்குள்ள நினைக்கிறா, இவனுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையவே அவமானப்படுத்துவான். இவன் கூட நான் இருக்கவே மாட்டேன். அப்புறம் பாடிகார்ட் கிட்ட, ஜாக்சன், நீ கீழே போய் வெயிட் பண்ணு, நான் 1 நிமிஷத்துல வர்றேன் அப்படின்னு சொல்றான். ஜாக்சன், ஆனா மிஸ், இவன் நம்மள அவமானப்படுத்திட்டான். நான் இவனை அடிச்சு இவன் யார்கிட்ட வம்பு வச்சிருக்கான்னு காட்டணும். வான்சு சொல்றா, விடு, இந்த மாதிரி பைத்தியங்கிட்ட பேச தேவையில்லை, வா நம்ம போகலாம். ஜாக்சன், சரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சேரை உடைச்சு, அயோக்கியனே, நீ இனிமே மிஸ் அவமானப்படுத்தினா அடுத்த தடவை இந்த சேர் இடத்துல ஒரு தலை இருக்கும். ஹீரோ சொல்றான், நில்லு, உன் பாடிகார்டு இன்னர் ஸ்ட்ரென்த் ஸ்டேஜ்ல தான் இருக்கான். அவன் சாதாரண ஆளுக கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தலாம், ஆனா ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது.
என் கண்ணு என்னை எப்பவும் ஏமாத்தாது. என் வேலை உனக்கு அட்வைஸ் பண்றதுதான், மத்ததெல்லாம் உன் இஷ்டம். வான்சு சொல்றா, நீ உண்மையாவே ஒரு பைத்தியம், என்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல இருந்து வெளியே வர்றா. ஹீரோ வெளியே பார்த்து, ஓ அப்போ அவங்க இங்கதான் இருக்காங்களா, இவங்கள பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜாக்சன் கிட்ட, நான் உன்னை முதல்ல எச்சரிக்கை பண்றேன், இங்க பக்கத்துல எனக்கு சில அசிஸ்டன்ஸ் தெரியறாங்க, ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்றான். ஜாக்சன் சிரிக்கிறான், நீ பைத்தியமா, எனக்கு இங்க பக்கத்துல யாரும் தெரியலையே, அசிஸ்டன்ஸ் எங்க ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்கடா அப்படின்னு கத்துறான். பாத்தியா, ஒண்ணுமே ஆகல, நீ ஒரு முட்டா பைய. அப்ப ஒரு கத்தி பறந்து வந்து நேரா ஜாக்சன் தலையில குத்துது. அவன் அங்கே செத்து போயிடுறான். அசிஸ்டன்ஸ் வெளியே வர்றாங்க. டார்கெட் நம்ம முன்னாடி தான் இருக்கு, சீக்கிரம் அவளை முடிங்க. இன்னொரு பாடிகார்டு, ஐயோ அசிஸ்டன்ஸ் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறான். மான்சு, யாராவது என்ன காப்பாட்டுங்க அப்படின்னு கத்துறா. அந்த பாடிகார்டு அவ கைய பிடிச்சி இழுத்து, மிஸ் வான்சு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு புல்லட் வந்து அவன் தலையில படுது. அவனும் செத்து போயிடுறான். அசிஸ்டன்ட் சொல்றான், இன்னொரு பாடிகார்டையும் காலி பண்ணிட்டேன், இப்ப மூட்டாங் வான்சுவை காப்பாத்த யாரும் இல்ல, சீக்கிரம் அவளை கொல்லுங்க. வான்சு பயந்து போய், நான் சாக போறேனா அப்படின்னு நினைக்கிறான். அசிஸ்டன்ட் அவளை நோக்கி துப்பாக்கியை நீட்டி, மிஸ் வான்சு, நான் உன்னை கொல்ல விரும்பல, ஆனா இது என் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறான். ஆனா அந்த புல்லட் வான்சு மேல படாம கார் மேல படுது. பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் கழுத்துல அட்டாக் பண்ணிட்டான். அதனால அவன் குறி தப்பிருச்சு. ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த ஆயுதங்கள்லாம் என் உடம்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல, உங்க புல்லட்ஸ் என்னைய ஒன்னும் பண்ண முடியாது. அசிஸ்டன்ஸ், அவன் நம்ம 3 பேரையும் கொன்னுட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கீழே கடந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த கடைசி அசிஸ்டன்ட் முகத்துல தூக்கி எறிறான். அந்த அசிஸ்டன்ட்டும் அங்கேயே செத்து போறான். இதை எல்லாம் பார்த்து வான்ஷு, லீஃபன் என்னைய காப்பாத்திட்டானா அப்படின்னு நினைக்கிறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட, லீஃபன் என்னைய காப்பாத்துனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்றா. ஹீரோ சொல்றான், பைத்தியக்காரியே, நீ என் பேச்ச முதலையே கேட்டிருந்தா இன்னைக்கு ஒரு 2 பாடி கார்ட்ஸும் உயிரோட இருந்திருப்பாங்க. நான் அங்கிளுக்கு சத்தியம் பண்ணதால தான் உன்னைய காப்பாத்தினேன். இல்லனா உன்னைய மாதிரி ஒரு உண்மையான கடவுளை அடையாளம் தெரிஞ்சிக்க முடியாத பைத்தியக்காரங்களை நான் எப்பவும் காப்பாற்ற மாட்டேன். என் வேலை உன்னைய காப்பாத்துறது தான், அதை நான் பண்ணிட்டேன். இனிமே என்ன பண்ணணுமோ அதை நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். வான்ஷு பின்னாடி இருந்து, நீ என்னை இங்க இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு கத்துறா. பிரதர் பா அவகிட்ட, மிஸ் வான்ஷு, மிஸ்டர் லீ ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர், அவரை விட உங்களை வேற யாரும் நல்லா காப்பாற்ற முடியாது, அதனால நீங்க சீக்கிரம் அவர் பின்னாடியே போங்க அப்படின்னு சொல்றான். வான்ஷு சொல்றா, நான் ஒரு ஐடல், அவனை மாதிரி ஒரு தெரு மாஸ்டர் பின்னாடி ஓடணுமா, நான் அவனை விட நல்ல மாஸ்டர்ஸ் ஹையர் பண்ணிக்க முடியும். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா, சாதாரண பாடி கார்ட்ஸ் என்னைய காப்பாற்ற முடியாது, எனக்கு ஒரு யங் கிராண்ட் மாஸ்டர் கிடைச்சா நான் தப்பிச்சிடலாம். அவரோட பேர் லீன்னு ஆரம்பிக்குதுன்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அது லீஃபனா இருக்குமோ, இல்ல அப்படி இருக்காது. அப்புறம் ஃபோன்ல டாப் மாஸ்டர் கிடைக்கிற வரைக்கும் நான் வேற டாப் மாஸ்டர்ஸை என் பாதுகாப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஃபு கிங்மிங்கை கூப்பிட்றா. மாஸ்டர் ஃபு கிங்மிங்கிங் ஃபோன்ல, சரி நான் நாளைக்கு ஃப்ளைட்ல வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. வான்ஷு மனசுக்குள்ள நினைக்கிறா, லீஃபன் திமிரு பிடிச்சவனே, எனக்கு நீ தேவையில்லை, நான் உன்னை விட நல்ல மாஸ்டரை கூப்பிட்டுட்டேன், நீ இனிமே தொலைஞ்ச. அடுத்த சீன்ல அந்த அங்கிள் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. சீஃப் சுரங், என் பேரு ஜங் மூ, நாங்க லெப்பர்ட் குரூப்ல இருந்து பேசுறோம், நாங்க தான் மிஸ் முடாங் வான்ஷுவை காப்பாத்துற டாஸ்கை எடுத்திருக்கோம், அதனால நீங்க இதுல தலையிட மாட்டீங்கன்னு நம்புறோம். அங்கிள் கத்துறாரு, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஏற்கனவே மாஸ்டர் லீஃபன் கிட்ட உதவி கேட்டிருக்கேன், நீங்க யாரனா எங்களை மாஸ்டர் லீஃபனை விட்டுட்டு இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்க சொல்றதுக்கு, உன் சுப்பீரியரை கூப்பிடு. ஜங்மோங் சொல்றான், என் மேல கத்தாதீங்க, மிஸ் வான்சு கிட்ட இருந்து எங்களுக்கு நேரடியாக ஆர்டர் வந்திருக்கு, மிஸ் வான்சு பாதுகாப்பற்றதா உணர்ந்ததுக்கு காரணம் நீங்க ஒரு தெரு மாஸ்டரை ஹையர் பண்ணியிருந்தது தான், அதனால அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நான் உன் கூட விவாதிக்க கால் பண்ணல, நீ இந்த விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். அங்கிள் மனசுக்குள்ள, நான் மாஸ்டர் லீஃபண்டுக்கு இதை பத்தி விளக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. காலில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ, சரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஒரு கார் நம்ம ஹீரோ வில்லாக்கு முன்னாடி வந்து நிக்கிது. அதுல இருந்து மாஸ்டர் ஃபு கிங்மிங்கும் டைரக்டர் ஜங்கும் இறங்குறாங்க. ஃபு கிங்மிங், டைரக்டர் ஜங், நாம எதுக்கு இந்த லீஃபன் கிட்ட நேர்ல வந்து பேசணும், நான் இந்த லீஃபன் பேரையோ கோர கேட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, நான் ஒரு சீனியர் மெம்பர், அப்படி இருந்தும் நான் ஒருத்தன் வீட்டு கதவை தட்ட வேண்டியதா இருக்கு, இது எனக்கு ரொம்ப அவமானம், இன்னைக்கு நான் இந்த வேஸ்ட் மாஸ்டர் லீஃபனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பேன். டைரக்டர் ஜங், என் சுப்பீரியர்ஸ் தான் என்னை லீஃபனை பார்க்க சொன்னாங்க, இல்லைனா நான் இந்த லீஃபனை பார்க்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
லியான் யூ கதவை திறந்து சில்லறை இல்ல அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்றா. கிங்மிங் சொல்றான், பொண்ணே நாங்க பிச்சைக்காரங்க இல்ல, நாங்க லீஃபனை பார்க்க வந்திருக்கோம். ஓ அப்படியா, ஆனா மூஞ்ச பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தான் தெரியுது. சரி மாஸ்டர் உள்ள தான் இருக்காரு, உள்ள வாங்க. சில்லறை இல்லைனா என்ன, உங்களை பட்டினி அனுப்ப மாட்டோம். அவங்க 2 பேரும் உள்ள வர்றாங்க. நம்ம ஹீரோ, என்னடா இது, இந்த மகான் மனிதன் அவன் வீட்டுக்குள்ள கூட நிம்மதியா இருக்க முடியாதா? என் தலை எவ்வளோ மோசமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த திமிரு பிடிச்ச எறும்புகள் என் முன்னாடி அவங்க பவரை காட்ட வந்துறானுங்க. அவங்க முன்னாடி நிக்கிறது அவங்க அப்பாவோட தாத்தான்னு தெரியாம. கிங்மிங், உன் பேரு தான் லீஃபனா? நீ பார்க்கறதுக்கு ஒரு காஞ்ச போன கட்டை மாதிரி இருக்க. நீ தான் முடாங் வான்சூவை காப்பாத்த போறியா? உனக்கு அந்த தகுதி இருக்குன்னு நீ உண்மையாவே நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். டைரக்டர் ஜங், மிஸ்டர் லீ, நான் லெப்பர்ட் குரூப்போட டைரக்டர். நீங்கள் மிஸ் வான்சூவை காப்பாற்றுற அளவுக்கு தகுதியானவர் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு பதிலாக மாஸ்டர் ஃபூ கிங்மிங்கை ஹையர் பண்ணியிருக்கோம். நாங்கள் உங்கள் பேக்ரவுண்டை பற்றி விசாரித்தோம். நீங்கள் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்னு தெரிஞ்சு வந்துச்சு. அதை தவிர உங்ககிட்ட எந்த தகுதியும் இல்லை. அதனால் நாங்கள் உன்னைய இந்த வேலையை விட்டு தூக்கிட்டோம். ஹீரோ, சரி நான் கேட்டுக்கிட்டேன், இப்போ இங்கேருந்து கிளம்புங்க. டைரக்டர் ஜங், லீ ஃபன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? ஹீரோ, ஓ அப்ப நான் உன்கிட்ட இப்படி பேச முடியாதா? நீ என் ஷூக்கு கூட சமம் இல்லை. நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட இப்படி பேச மாட்ட, என் முன்னாடி நிக்க கூட துணிய மாட்ட. கிங்மிங் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி, அயோக்கியனே நீ உன்னை என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? நீ நம்ம மனுஷங்களுக்கு நடுவில் உன்னை ஒரு கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்குறேன். லியான் யூ, நீ சாகணுமா? டைரக்டர் ஜங், ஐயோ மாஸ்டர் லீஃபனை இங்கே கொன்னுட்டா பொறுப்பு என்ன மேலே வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே, போதும் மாஸ்டர் நிறுத்துங்க, நாம் இங்கே சண்டை போட வரல அப்படின்னு கத்துறாரு. கிங்மிங் தன் அட்டாக்க நிறுத்துறான். இத பார்த்த லியான் மனசுக்குள்ள, மாஸ்டர் எதுக்கு இவ்ளோ அமைதியா உட்கார்ந்திருக்காரு? ஏன் இவர் இந்த முட்டாள்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறா. கிங்மிங் சொல்றான், அடடே நீ பயத்துல ஃப்ரீஸ் ஆயிட்ட. இதுல கொஞ்சம் கூட மசா இல்ல. இன்னைக்கு இவன் என்னை தடுக்கலன்னா இந்நேரம் நீ என் கையால செத்துருப்ப. இன்னைக்கு உன் உயிரை நான் விட்டேன்னு சந்தோஷப்படு. லியான் மனசுக்குள்ள நினைக்கிறா, இந்த முட்டா பையனுக்கு மெயின் மாஸ்டரோட எனர்ஜியை கூட சென்ஸ் பண்ற அளவுக்கு பவர் இல்ல. ஆனா இவன் மெயின் மாஸ்டரை காலி பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கான். இதனாலதான் எனக்கு மனுஷ கல்டிவேட்டர்ஸையே பிடிக்கல. இவனுங்களுக்கு கொஞ்சம் பவர் வந்துட்டா இவங்களை விட இந்த உலகத்துல பவர்ஃபுல்லானவன் யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிறானுங்க. இன்னைக்கு இவனால என் மாஸ்டருக்கு ஒரு சின்ன கீரம் வந்திருந்தா கூட நான் இவங்க 2 பேரையும் இங்கேயே காலி பண்ணியிருப்பேன். அடுத்த சீன்ல டைரக்டர் ஜங்கும் மாஸ்டர் ஃபூ கிங்மிங்கும் ஹோட்டலுக்கு வெளியே வராங்க. வான்சு சொல்றா, மாஸ்டர் ஃபூ, ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. போன தடவை அசிஸ்டன்ட்ஸ் என்னை அட்டாக் பண்ணப்ப நான் லக்கால தான் தப்பிச்சேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் கான்செப்ட் நடக்க போகுது. எனக்கு தனியா வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. அதனால இனிமே நீங்க தான் என்னைய பாத்துக்கணும். அவ மனசுக்குள்ள நினைக்கிறா, லீஃபன் உண்மையாவே ஒரு குப்பை. அவன் மாஸ்டர் ஃபூ முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆமா, சூஜோல மாஸ்டர் ஃபூ கூட ஒப்பிடக்கூடிய ஒரே ஒரு மாஸ்டர் தான் இருக்காரு. அவர்தான் மிஸ்டர் சிங் மாஸ்டர். கிங்மிங் சொல்றான், உங்கள மாதிரி ஒரு அழகிய காப்பாத்துறது எனக்கு ஒரு கௌரவம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறப்ப உங்களை யாரும் ஒரு ஹேண்ட் கூட வைக்க முடியாது. அந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் என் முன்னாடி இரும்புங்க மாதிரி. அவங்க இங்க வந்தா நான் என் பவரை யூஸ் பண்ணி அவங்கள எறும்பு மாதிரி நசுக்கிடுவேன். டைரக்டர் ஜங், ஆமா மாஸ்டர் ஃபூ சொல்றது சரிதான். அன்னைக்கு லீஃபன் கிட்ட கன் இருந்ததுனால தான் அவன் அந்த 4 அசிஸ்டன்ட்ஸையும் கொல்ல முடிஞ்சுது. கன் இல்லன்னா அவன் செத்துருப்பான் அப்படின்னு சொல்றாரு. வான்சு சொல்றா, சரி இப்ப எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். மாஸ்டர் ஃபூ, உங்க ரூம் என் ரூம் பக்கத்துல தான் இருக்கு. கிங்மிங் சொல்றான், அந்த அசிஸ்டன்ஸுக்கு உங்க பாதுகாவலங்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சாம்பியன்னு தெரிஞ்சா அவங்க பயத்துல இங்க வரதுக்கே துணிய மாட்டாங்க. நடுராத்திரியில ஒரு வேன்ல இருந்து சில அசிஸ்டன்ஸ் இறங்குறாங்க. அவங்க தலைவன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க, நாம இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் ஃபூ கிங்மிங் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்பா அவன் ஃபோனுக்கு வான்சுகிட்ட இருந்து மிஸ்டு கால் வருது. அவன், ஐயையோ ஏதோ தப்பா நடந்திருக்கு போல, நான் சீக்கிரம் போய் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல அசிஸ்டன்ஸ் வான்சு கிட்ட இருந்து போனை பறிச்சு, இந்த போனை எங்க கிட்ட கொடு, யாராவது கூப்பிட்டா அவ்வளோமா அப்படின்னு மிரட்டுறாங்க. அவங்க தலைவன், முடாங் வான்சு, அமைதியா இருந்தா நல்லது. ஏதாவது தந்திரம் பண்ணினா உன்னை கொள்ள 1 நிமிஷம் கூட ஆகாது. அப்ப அங்க மாஸ்டர் ஃபூ வந்து, நீங்க யாருடான்னு கத்துறாரு. அயோக்கியங்களா, சீக்கிரம் அந்த பொண்ணை விட்டுடுங்க. என் பாதுகாப்புல இருக்கிற பொண்ணையே கடத்த துணிச்சிட்டீங்களா? நான் சிங்கிங் செக்டோட சீனியர் மெம்பர். நீங்க சாக விரும்பலனா சீக்கிரம் அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. தலைவன் சொல்றான், சைனாக்காரங்க கிட்ட வேற பவர்ஃபுல்லான மாஸ்டர் யாரும் இல்லையா? அதனால உன்ன மாதிரி ஒரு வீக்கான மாஸ்டரை கூப்பிட்டுருக்காங்களா? நீ என்னடா மாஸ்டர்? உன் பக்கத்து ரூம்லயே முடாங் வான்சுவை கடத்தினது கூட உனக்கு தெரியலையே. கிங்மிங்க்கு கோபம் தலைக்கு ஏறி அவன் தலைவன் அட்டாக் பண்றான். தலைவன், சின்ன புழுவே, உனக்கு சாகிறதுக்கு அவ்வளோ அவசரமா அப்படின்னு கேட்டு கிங்மிங்க ஒரே அறையில அரைஞ்சு அவன் வாயில இருந்து ரத்தம் வர வைக்கிறான். வான்சு மனசுக்குள்ள நினைக்கிறா, இது நடக்கவே நடக்காது.
மாஸ்டர் ஃபூ எப்படி இவன்கிட்ட ஒரே அட்டாக்ல தோக்க முடியும்? கிங்மிங் சொல்றான், நான் உன்னைய குறைச்சி எடை போட்டுட்டேன். தைரியம் இருந்தா என் கூட மறுபடியும் சண்டை போடு. அவன் முகத்துல ஏத்தி, என்னது மறுபடியுமா? நீ என் கூட சண்டை போடுறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு அசிஸ்டன்ட், தலைவா நாம இங்க இருந்து கிளம்பணும், இந்த குப்பை மாஸ்டரையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல டைரக்டர் ஜங், என்ன சொன்ன, மிஸ் வான்ஸும் மாஸ்டர் கிங்மிங்கும் கடத்தப்பட்டாங்களா அப்படின்னு கத்திக்கிட்டே, அந்த ஃபூ கிங்மிங் என்னடா மாஸ்டர், அவன் என் முன்னாடி பெருமையா பேசிட்டு இருந்தான், ஆனா ஒண்ணுமே பண்ணல. இவன் வெறும் வாய்ஸ் அவடால் மாஸ்டர்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இவனை ஹையர் பண்ணிருக்கவே மாட்டேன். சரி, நான் அந்த மாஸ்டர் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப நான் முதல்ல மிஸ்ஸை காப்பாத்துறதுக்கு வழி தேடணும், இல்லனா என் டைரக்டர் பதவிக்கே ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளுக்கு கால் பண்றான். அங்கிள், டேய், நீந்தான சொன்ன ஃபூ கிங்மிங் வான்ஸுவ காப்பாத்துவான்னு? இப்ப 2 பேரையும் ஒரே கேங் கடத்திருச்சுன்னு சொல்ற, நீ எப்படி அவளுக்கு செக்யூரிட்டி வச்சிருந்த அப்படின்னு கத்துறாரு. டைரக்டர் ஜாங், நாம இப்ப விவாதிக்கன தேவையில்ல, நம்ம சேர்ந்து முதல்ல மிஸ் வான்ஸுவ காப்பாத்துறதுக்கு வழி தேடணும் அப்படின்னு சொல்றான். அங்கிள் கத்துறாரு, நான் முதல்ல மாஸ்டர் லீஃபன் கிட்ட தான் இந்த வேலையை கொடுக்க சொன்னேன், ஆனா நீ மாஸ்டர் லீஃபனை உதைச்சி இந்த வேலையை விட்டு தூக்கிட்ட, அதனால இப்போ நீயே மாஸ்டர் லீஃபன் கிட்ட உதவி கேளு. நான் உனக்கு இதுல எந்த உதவியும் பண்ண மாட்டேன். மாஸ்டர் லீஃபன் உதவி பண்ண மறுத்துட்டா நீ தொலைஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. டைரக்டர் ஜாங் மனசுக்குள்ள நினைக்கிறான், அந்த ஃபூ கிங்மிங்க குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் இப்போ மாஸ்டர் லீஃபன் கிட்ட தான் பேசணும். ஒருவேளை மாஸ்டர் லீ மிஸ்ஸை காப்பாத்துறதுல தோத்துட்டா முழு பொறுப்பும் அந்த அங்கிள் மேல தான் போகும். ஏன்னா அவர்தான் மாஸ்டர் லீயை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அதால என் டைரக்டர் பதவிக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்ட நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். மிஸ்டர் லீ, நான் லெப்பர்ட் குரூப்ல இருந்து டைரக்டர் ஜங் பேசுறேன். அப்போ கால் கட் ஆயிருது. அவன் மறுபடியும் கால் பண்றான். த நம்பர் யூ ஆர் காலிங் இஸ் கரண்ட்லி ஸ்விட்ச்ட் ஆஃப். இத கேட்டதும் டைரக்டர் ஜங்குக்கு கோவம் தலைக்கு ஏறி, ஐயோக்கியனே, நீ என்னைய இக்னோர் பண்றியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கத்துறாரு. நடு ராத்திரியில டைரக்டர் ஜங் நம்ம ஹீரோ வில்லாக்கு வெளியே வந்து, மிஸ்டர் லீ, நான் டைரக்டர் ஜங், ப்ளீஸ் கதவை திறங்க அப்படின்னு கதவை தட்டுறாரு. ஆனா கதவு திறக்கல. அவரே கதவை திறந்து உள்ள போறாரு. அப்ப லியான் யூ திடீர்னு அவர் முன்னாடி வந்து அவரை சாப்பிட பாயிரா. டைரக்டர் ஜங் அவகிட்ட இருந்து தப்பிச்சு கார்ல ஏறி உட்கார்ந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ, டைரக்டர் ஜங், நீங்க தானே சொன்னீங்க நான் மிஸ் வான்ஸுவ காப்பாத்துறதுக்கு தகுதி இல்லாதவன்னு, அப்புறம் எதுக்கு இப்ப என்கிட்ட உதவி கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறான். டைரக்டர் ஜங் கத்துறாரு, லீஃபன், ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்கிட்ட உதவி கேட்க வந்தேன், ஆனா நீ உதவி பண்ணல, அதனால மிஸ் வான்சு செத்து போனா அதுக்கு நீதான் காரணம், இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போயிடுறாரு. அப்ப நம்ம ஹீரோ போனுக்கு ஒரு கால் வருது. அந்த அங்கிள், மாஸ்டர் லீ, நான் உங்ககிட்ட எப்படி இத சொல்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஹீரோ, அவ செஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவளுக்கு உதவி பண்ணணும்னு சொல்றியா? அவ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நான் இனிமே இந்த விஷயத்துல எந்த உதவியும் பண்ண மாட்டேன். நீங்க மறுபடியும் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண துணியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா கால் பண்றாரு. மாஸ்டர் லீ, நீங்க வான்சு பத்தி தப்பா நினைக்கிறீங்க. ஹீரோ, நீங்க எனக்கு அவளுக்காக வக்காலத்து வாங்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அவன் மனசுக்குள்ள, முட்டாள்களா, நீங்க எல்லாரும் என்னைய ஒரு தெரு மாஸ்டர்னு நினைச்சிட்டீங்க. இப்ப பாருங்கடா, நான் அந்த பைத்தியக்காரி பொண்ணுக்கு உதவி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஒரு மலை உச்சில உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கான். நான் இந்த மலையோட ஈவில் எனர்ஜியை கிளீன் பண்றப்ப இந்த மலைக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு பழங்கால டிராகன் கிரேட் ஃபார்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஃபார்மேஷன் முழுசா இல்லனாலும் இதே என் ஸ்பிரிட் கேதரிங் ஃபார்மேஷனை விட ரொம்ப பெருசு. நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கவே இல்ல. நான் இந்த 2 ஃபார்மேஷனையும் ஒன்னு சேர்த்தா என் கல்டிவேஷன் ஸ்பீட் 1000 மடங்கு அதிகமாகிடும். அப்புறம் நான் சீக்கிரமே இந்த இடத்த விட்டுட்டு என் இம்மார்டல் வேர்ல்டுக்கு திரும்பி போயிடலாம். அடுத்த சீன்ல ஒரு கார் அந்த மலை மேல வருது. அதுல இருந்து சூலியனும் தாத்தாவும் இறங்குறாங்க. தாத்தா, மிஸ்டர் லீ, எங்களுக்கு தெரியாம நடந்த தப்புக்காக எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த லெப்பர்ட் குரூப் தான். உங்களுக்கு முழு உண்மையும் தெரியாது, எனக்கு தெரியும். உங்க மனசு ரொம்ப இரக்கம் உள்ளது, அதனால உங்க மனசு உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லும் நீங்க வான்சுவ காப்பாத்தணும்னு. சூலியன் சொல்றா, டீச்சர் ப்ளீஸ் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க, இது எல்லாமே லெப்பர்ட் குரூப்போட தந்திரம்தான். வான்சு அப்பாவி, நீங்க அவளுக்கு உதவி பண்ணலனா அவ தன் உயிரை இழந்துடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. ஹீரோ, நீங்க என்னைய தேடி இங்க வருவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் என் மனச மாத்திக்கிட்டேன். நான் அவளுக்கு உதவி பண்ண மாட்டேன். அந்த பைத்தியக்காரிக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. அதனால அந்த அசிஸ்டன்ஸ் அவளை கடத்தினது நல்லதுதான். அவ அதுக்கு தகுதியானவள் தான். நீங்க என் பதில கேட்டுட்டீங்கல்ல, இப்ப இங்கிருந்து போங்க. தாத்தா மனசுக்குள்ள, இதுக்காக நாம மிஸ்டர் லீய குறை சொல்ல முடியாது. மாஸ்டர் லீஃபனை விட்டுட்டு கிங்மிங்க தேர்ந்தெடுத்தது வான்சுவோட தப்புதான். அவர் அந்த சூ டிவைன் ஸ்டோனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து,
நான் இந்த டிவைன் ஸ்டோனை வான்சுவை காப்பாத்துனதுக்கு பதிலா சத்தியமா தருவேன்னு சொன்னேன். ஆனா எங்க தப்புக்காக நான் இந்த டிவைன் ஸ்டோனை உங்களுக்கு அட்வான்ஸாவே தர்றேன், ப்ளீஸ் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ அந்த ஸ்டோனை வாங்கிட்டு, இந்த சூ ஜாசிங் கிட்ட இன்னொரு சூ டிவைன் ஸ்டோன் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. இந்த ஸ்டோன் மேஜிக் டைப், இதுக்குள்ள என்ன மேஜிக் பவர் இருக்குமோ அதை தெரிஞ்சிக்க நான் இந்த ஸ்டோனை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம், நீ எனக்கு ஸ்டோன் கொடுத்து உன் கருணைய காட்டுறதால இந்த தடவை நான் அவளுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். தாத்ரா, மிஸ்டர் லீ, நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, நாம சீக்கிரம் கிளம்பணும். வான்சு நினைக்கிறா, நல்ல வேளை லீஃபன் இப்ப எங்க கூட இல்லனா அவனும் எங்க கூட இந்த ஆபத்துல சிக்கியிருப்பான். இப்ப என்னைய இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் மிஸ்டர் யாங் மாஸ்டர் தான். ஆனா அவருக்கு என்னைய தெரியாது. அவர் என்னைய காப்பாத்த இங்க ஓடி வரப்போறதும் இல்ல. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அப்ப நம்ம ஹீரோ வந்து, நான் தான் உனக்கு தேவையான ஆள் அப்படின்னு சொல்றான். வான்சு, லீஃபன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் இங்க இருந்து ஓடிப்போ, இந்த இடம் பாதுகாப்பானது இல்ல, அவங்க உன்னைய பிடிச்சா உன்னைய கொன்னுடுவாங்க அப்படின்னு கத்துறா. அவ கத்துறட கேட்டு அந்த 3 அசிஸ்டன்ஸும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஐயோக்கியனே, நீ எப்படி உள்ள வந்த, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தலைவன் மனசுக்குள்ள, நாங்க 3 பேரும் இன்னர் ஸ்ட்ரெங்த் கல்டிவேஷன் லெவலோட பீக்ல இருக்கோம், எங்க கிட்ட ஆயுதங்களும் இருக்கு, இங்க ஒரு கிராண்ட் மாஸ்டரே வந்தாலும் நான் அவனுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். ஆனா இந்த ஒல்லியான பையன்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஆறாவும் ஃபீல் ஆகல. அப்ப இவன் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனா இவன் இங்க வந்தப்ப எனக்கு எப்படி தெரியாம போச்சே? ஹீரோ, நீ ஏன் பாதுகாப்புல இருக்கிற ஒருத்தரை கடத்த துணிஞ்சிருக்க, அதனால நீ இங்க இருந்து உயிரோட திரும்பி போவேன்னு நினைக்காத. தலைவன் சொல்றான், நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன்டா, நீ உன்னையவே யங் மாஸ்டர்னு சொல்லிக்கிற, நீ வாழணும்னு ஆசைப்படுறியா? நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இந்த கத்தியை எடுத்து அந்த பொண்ணை கொல்லு, அப்புறம் நான் உன்னைய விட்டுறேன். அது சுலபம்தான். லீஃபனை கொல்றது ஒரு புழுவை கொல்ற மாதிரி. அது உண்மையாவே ரொம்ப சுலபம். கிங்மிங், நீ அங்கேயே நில்லு. நீ என் கூட சண்டை போட முடியாது. நீ அவன் பேச்ச கேட்க தேவையில்ல. நான் இவங்க 3 பேரையும் கொன்னுட்டு உன்னையும் வான்சுவையும் இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். கிங்மிங் கத்தியை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி, லீஃபேன், நீ உண்மையாவே நீதான் அந்த கிராண்ட் மாஸ்டர்னு நினைக்கிறியா? நான் உன்னை கொல்லாம விடமாட்டேன். மறுபடியும் மனுஷனா பிறக்க உனக்கு வாய்ப்பு கிடைச்சா இனிமே இவ்ளோ திமிரா இருக்கால, இப்ப சாவுடா அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ சொல்றான், கிங்மிங், உன் இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ அதை எடுத்துக்கல. நீ என் பேச்ச கேட்டு ஓரமா நின்றிருந்தா இப்போ உனக்கு இந்த நிலைமை ஆயிருக்காது. இப்ப இங்கேயே இருந்து பாரு, நான் எப்படி இந்த 3 அயோக்கியன்களையும் கொல்றேன்னு. அந்த 3 அசிஸ்டன்ட்ஸும், தலைவா, இவன்தான் அவன், மிஸ்டர் யங் மாஸ்டர், சூசோவோட டாப் மாஸ்டர் அப்படின்னு கத்துறாங்க. தலைவன், வேடிக்கை பார்க்கறதுக்கு நேரம் இல்லடா பசங்களா, நம்ம முன்னாடி ஒரு உண்மையான பூதம் இருக்கு, ஆயுதங்களை தயார் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணன் பாத்தால சுடுறான். நம்ம ஹீரோ தன்னோட சக்தியால ஒரு பெரிய கைய வரவழைச்சு அந்த அட்டாக்கை நிறுத்துறான். நல்ல வேளை, நான் இப்பதான் அந்த ஃபார்மேஷனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணேன். என் பவர் பேஸ் ரொம்ப அதிகமாயிருச்சு, இப்ப நான் ஒரு ராக்கெட்டையே நிறுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறான். திடீர்னு தலைவன் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து, இதனால தான் நான் ஒரு அசிஸ்டண்டாக தேர்ந்தெடுத்தேன், உன்ன மாதிரி மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடுறதுக்காக. நான் சாவுக்கு பயப்படல. இன்னைக்கு நான் சூசோவோட டாப் மாஸ்டரை தோக்கடிச்சா என் மரியாதை வானத்தை தொடும். வாடா, என் கூட சண்டை போடு அப்படின்னு கத்துறான். ஹீரோ, ஓ அப்படியா, ஆனா என் கூட சண்டை போடுற அளவுக்கு உன்கிட்ட சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டு தன்னோட அந்த பெரிய கையால அவன் நெத்தியில ஒரே அடி அடிக்கிறான். தலைவன் வலியில கத்துறான். இன்னொரு பக்கம் மத்த 2 அசிஸ்டன்ட்ஸும், தலைவர் செத்துட்டாரு, நாம இவனை ஜெயிக்க முடியாது, நீ இங்கிருந்து ஓடிப்போ, நான் இவனை கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட சக்தியால அவங்க 2 பேரையும் சிலையாக்கி, இப்ப நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தலையும் துண்டிக்கிறான். வான்சு, லீஃபன், அப்ப உண்மையாவே நீதானா அது? சூசோவோட டாப் மாஸ்டர், மிஸ்டர் யங் மாஸ்டர். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் ஒரு முட்டாள். லீஃபன் எப்பவுமே என்னைய காப்பாத்த தான் முயற்சி பண்ணான், ஆனா நான் அவனை பார்த்துட்டே அவன் என்னைய காப்பாத்துறதுக்கு தகுதி இல்லாதவன் முடிவு பண்ணிட்டேன். நான் அவனை அவமானப்படுத்தினேன், கீழ்த்தரமா நடத்தினேன். நான் அந்த உதவாக்கார கிங்மிங்க ஹயர் பண்ணது தான் பெரிய தப்பு. உண்மையிலே நான் ஒரு பைத்தியக்காரி. நம்ம ஹீரோ தன்னோட பவரால வான்சு கையில இருந்த கட்டையை அழுக்கிறான். அவளை தன்னோட மடியில தூக்கி, நாம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போகணும், இந்த கெமிக்கல் ஃபேக்டரி எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். கீழே கிடந்த கிங்மிங், என்னை இங்க விட்டுட்டு போகாதீங்க, என்னையும் கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ அதை கண்டுக்காம வெளியே போறான். கிங்மிங் கத்துறான், ஐரோக்கியனே, உனக்கு காது கேட்கலையா, என்னையும் கூட்டிட்டு போடா. ஆனா நம்ம ஹீரோ அதையும் கண்டுக்கல. அவங்க 2 பேரும் ஃபேக்டரிக்கு வெளியே வந்ததும் ஃபேக்டரி வெடிச்சு சிதறுது.